இன்னைக்கு அம்மா வீட்டில் இருந்து ஹஸ்பண்ட் வீட்டுக்கு தான் போகிறோம். பெட்டாத்தலைக்கு தான் போகணும். ஒரு ஈவினிங் போல் செம்ம மழை வர மாதிரி பயங்கரமாக இருட்டிட்டு இருந்துச்சு. திடீர்னு கரெக்டாக குளித்தலையில் போய் இறங்குறோம். செம்ம மழை கொட்டுன்னு கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அங்கேயே நின்றுட்டோம் நாங்கள். மறுபடியும் அகைன் பஸ் ஏறவே எங்களால் முடியல. அப்புறம் பஸ் வந்துச்சா, சரி டக்குன்னு ஏறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி பெட்டாத்தலைக்கு வந்துட்டோம். இன்னைக்கு தான் ஆடல் பாடல் நிகழ்ச்சி வைக்கிறான்னு முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலி நேற்றே வச்சுருக்கணும், செவ்வாய்க்கிழமையே வச்சுருக்கணும். அது ஏதோ அவங்கக்குள்ள ஏதோ இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு வைக்க முடியல. இன்னைக்கு வைக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டு மார்னிங்கே ஸ்டேஜ் எல்லாம் போட்டு எல்லாம் டெக்கரேட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. திடீர்னு பார்த்தா மழை கொட்டுன்னு கொட்டி கரண்ட்டே வரல. இன்னும் 2-3 மணி வெயிட் பண்ணி பார்த்தாங்க பசங்கள்லாம். இது வேலைக்காகாதடா அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரேட் போட்டு உடனே லைட் செட்டு சாங்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டானுங்க. ஒரு 7 மணிக்கு போல் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது ஒரு 7:30-8 மணி ஆயிடுச்சு பக்கமாக. அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த படத்தில் வரும் இல்லையா ஒரு டைலாக்கு, நீங்கள் திருவிழாவை நடத்தாமல் போங்க, கரகத்தை தூக்காமல் போங்க, எங்களுக்கு ஆடலும் பாடல் நிகழ்ச்சி வேணும் அப்படின்ற மாதிரி இந்த பசங்க எல்லாம் கரண்ட் வந்தா என்ன, வராட்டி என்ன, மழை பெஞ்சா என்ன, பெய்யாட்டி என்ன, நாங்கள் ஆடல் பாடல் நிகழ்ச்சியை வச்சே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ இன்னைக்கு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பவரும் வந்துடுச்சா, அதுக்கப்புறம் தான் பார்த்தா தெரியுது எவ்வளோ கும்பல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களும் வந்துட்டாங்க போல இருக்கு. அப்புறம் எல்லா ஃபங்க்ஷனை பார்த்துட்டு ஃபைனலாக வான வேடிக்கை வச்சு ஃபங்க்ஷனை முடிச்சிட்டாங்க.